வணக்கம் நண்பா. இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, உங்க மொபைல்ல இருக்கிற முக்கியமான 2 செட்டிங்ஸ் பத்தி பார்க்க போறோம். அடுத்ததா WhatsAppல வந்திருக்கிற நியூ அப்டேட் பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த வீடியோ எல்லாம் பாப்பாங்களாப்பா? பாப்பாங்கன்ட்டு தான் வீடியோ போடுறேன். சரி, நம்ம சேனல் நேம் என்னன்னு சொல்லு. முதல் செட்டிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கால் வருதுன்னா, கால் வரும்போது நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு ரிங்டோன் செட் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா ஃபோன்லேயே இருக்கிற டிஃபால்ட்டா இருக்கிற ரிங்டோன் தான் நீங்க வந்து வச்சிருப்பீங்க. அந்த சமயத்துல கால் வரும்போது நீங்க கான்டாக்ட்ல என்ன நேம் போட்டு சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த நேம் வந்து ஸ்பீக்கர் ஆகும். இது எதுக்காக அதிகமா யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஹெட்ஃபோன்ல வயர்டு ஹெட்ஃபோனா இருக்கட்டும், இல்ல ப்ளூடூத் ஹெட்செட்டா இருக்கட்டும். இதுல வந்து நீங்க ஒரு MP3 சாங்ஸோ ஏதோ ஒன்று கேட்டுட்டு இருக்கும்போது உங்களுடைய ஃபோனை ஏதாச்சும் ஒரு இடத்துல வச்சிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா பாக்கெட்ல வச்சிருப்பீங்க. இந்த சமயத்துல கால் வரும்போது நீங்க ஃபோனை எடுத்து பார்க்காமலே அது யார் கால் பண்றாங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது எப்படின்னா, உங்களுடைய டயலர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து செட்டிங்ஸ் இருக்கும். அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து அட்வான்ஸ்னு போட்டு சில செட்டிங்ஸ் இருக்கும். அதில் வந்து காலர் ஐடி அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு இருக்கும். இது வந்து ஒவ்வொரு மாடல் மொபைலுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற மாடல் என்ன, அதில் எந்த மாதிரி உங்களுக்கு அந்த செட்டிங்ஸ் நேம் என்ன இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா கமெண்ட்ஸை படித்து பார்க்குறவங்க நீங்கள் வச்சிருக்கிற அதே மாடல் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து காலர் ஐடின்னு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்குது பார்த்தீங்களா, அனௌன்ஸ் காலர் ஐடின்ட்டு, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுக்கப்புறம் இதில் 3 ஆப்ஷன் வரும். ஆல்வேஸ் கொடுத்தீங்கன்னா எப்போதுமே ஃபோன் வரும்போது உங்களுக்கு அந்த நேம் வந்து ஸ்பீக்கர் ஆகும். ரெண்டாவது இதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹெட்செட் யூஸ் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு அந்த நேம் வந்து ரிங்டோனோட சேர்த்து நீங்கள் கான்டாக்டில் என்ன நேம் போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த நேம் வந்து உங்களுக்கு கேட்கும். அடுத்து நெவர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவும் போல் ரிங்டோன் மட்டும் தான் கேட்கும். ஸோ இந்த செட்டிங்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. அடுத்ததாக உள்ள செட்டிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இல்லை உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்கள் மொபைலை வாங்குறாரு, வாங்கிட்டு குறிப்பிட்ட நான் இதை மட்டும் பார்த்துட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. ஆனால் வாங்கினவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, விரல வச்சுக்கிட்டு அவங்க கேலரி வேறு ஏதாச்சும் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்ககிட்ட ஃபோனை திருப்பி கொடுப்பாங்க. கொடுக்கும்போது நான் இது மட்டும் தான் பார்த்தேன், வேறு எதையும் நான் நோண்டவே இல்லை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்படி அவங்க வேறு எதுவும் பார்த்துருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டயலர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்டாரு ஹேஷு ஸ்டாரு ஹேஷு, அடுத்தது 4 6 3 6 ஹேஷு ஸ்டாரு ஹேஷு ஸ்டாரு, இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் 3 ஆப்ஷன் வரும். அந்த 3 ஆப்ஷனில் வந்து ரெண்டாவது இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஷோ ஆகும் அவங்க லாஸ்ட்டாக என்னென்ன இதை இதில் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிறத தெரியும். அவங்க யூடியூப் மட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தாங்கன்னா அது டைம் முதற்கொண்டு அதில் காட்டும். இல்லை வேறு ஏதோ அவங்க கேலரி ஓப்பன் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாச்சும் அவங்க ஃபோன் கான்டாக்ட்ஸை ஓப்பன் பண்ணி அதில் என்னென்ன நேம் இருக்குன்னு செக் பண்ணியிருந்தாலும் சரி, இதை வச்சு நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்டு வந்து இதை மட்டும் தான் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காரு, மற்ற எதுவுமே பார்க்கல அப்படிங்கிறத இது மூலமாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். வாட்ஸ்அப்பில் வந்திருக்க நியூ அப்டேட். இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பை ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. சில பேர் அப்டேட் பண்ணாமல் அப்படியே வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஃபஸ்ட்டு உங்களுடைய வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஏற்கனவே அப்டேட் பண்ணிட்டேன், அதனால இதில் அப்டேட் எதுவும் கேட்கல. அப்படி அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த குரூப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப் மெம்பர்ஸ் கிட்ட நீங்கள் வந்து ஒரு கருத்து கணிப்பு மாதிரி நடத்திக்கலாம். அதாவது இந்த குரூப்பில் எந்தெந்த மாதிரி மெசேஜ் போடலாம், எந்தெந்த மாதிரி மெசேஜ் போட்டால் உங்களுக்கு பிடிக்கும், இந்த குரூப் எப்படி இருக்குது, இதில் இருக்கவங்களுக்கு விருப்பமா அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் குரூப் மெம்பர்ஸ் கிட்ட இருந்து ஒரு கருத்து கணிப்பு மாதிரி நீங்கள் கேட்டுக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்கிறீங்கன்னா அந்த குரூப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்து பின் மார்க் இருக்கும். அந்த பின் மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். பின் மார்க்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக போல்னு இருக்கும். ஸோ அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கேட்கும். இதில் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணி குரூப் மெம்பர்ஸ் கிட்ட என்ன கேள்வி கேட்குறீங்களோ அந்த கேள்வியை இதில் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து இந்த குரூப்பில் ஒரு சின்னதாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இந்த குரூப்பில் இருக்க உங்களுக்கு விருப்பமா? ஸோ இது வந்து கேள்வி. கீழே வந்து விருப்பம், ரெண்டாவது வந்து விருப்பம் இல்லை, அடுத்ததாக கீழே வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து இது மாதிரி ஒவ்வொன்றா கேள்விகளை நீங்கள் ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க. சென்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். இதில் வந்து இதை படித்து பார்த்துட்டு அவங்க வந்து ஓட் பண்ணுவாங்க. விருப்பம் இருக்கிறவங்க, விருப்பம் இல்லாதவங்க, விருப்பம் இல்லாத காரணம் அப்படின்ற நீங்கள் ஒரு கொஸ்டின் வச்சிங்கன்னா அந்த காரணத்தை அவங்க வந்து டைப் பண்ணி கூட கீழே அனுப்பலாம். இது வந்து எப்படி எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குரூப்பில் இருக்கிற மெம்பர்ஸ் இந்த குரூப்பை பற்றி அவங்களோட கருத்து கணிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவங்க வந்து இந்த குரூப்பில் இந்த மாதிரி மெசேஜ் பண்ண வேண்டாம், அந்த மாதிரி மெசேஜ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறவங்க கூட தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பலாம். இப்போ வந்து நம்ம குரூப் ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணி விடுவோம். அப்புறம் பார்த்தா ஒவ்வொருத்தராக சொல்லிக்காம கதை திறந்துட்டு அவங்க பாட்டு வெளியே போய்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் பார்த்தா நம்ம மட்டும் தான் அட்மின், நம்ம மட்டும் தான் உட்காந்துட்டு ஏதாச்சும் மெசேஜ் ஒன்று டைப் பண்ணி போட்டுட்டு நாமளே உட்காந்து படிச்சுட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை வரும். அதனால் மெம்பர்ஸ் கிட்ட இந்த மாதிரி ஒரு கருத்து கணிப்பு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அவங்க பிடிக்காத இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இதனால் குறிப்பை விட்டு அவங்க வந்து வெளியே போகாமல் இருப்பாங்க. இந்த அப்டேட் வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணதுக்கப்புறம் தான் இது வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷோ ஆகும். ஓகே நண்பா,
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் புதிய ஒரு தகவலோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.